கூட்டணி வைக்காம எப்படிங்க ஜெயிக்கிறது அப்படின்னு ஒருத்தருந்து பாரு எப்படி ஜெயிக்கிறோம்ட்டு. அது ஒரு இது வச்சிருக்காங்க. கூட்டணி இல்லாம வெல்ல முடியாது, ஒன்னால முடியாது. அரசியல் விடுதலை என்று தொடங்கப்பட்டது இந்த இயக்கங்கள் எல்லாம். அரசியல் விடுதலை. பிறகு அரசியல் வியாபாரமாக மாறி நிற்கிறது. எந்த பக்கம் சீட்டும் நோட்டும் அதிகமா இருக்கு, வெளிப்படையா பேரம் பேசுறான். இப்ப பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அது பேசிட்டு இருக்கான். இந்த காங்கிரஸ் இந்த டிஎம்கே பாத்துக்க, நீ எங்க போனாலும் உனக்கு இந்த வாட்டி ஆட்டினா இன்னாட்டி மரணடி கொடுக்கறனாலே என்பாங்க. நீங்க வா, நீ பிஜேபி வரக்கூடாது, சரி காங்கிரஸ் வரலாமா? எப்படி நீ பிஜேபி எதிர்ப்பிலை காங்கிரஸை புனிதப்படுத்துகிறாய்? விடுதலை பெற்ற இந்த நாட்டை 60 ஆண்டுகள் ஆண்டு நாட்டை சுடுகாடாக்கிய அயோக்கியன் இந்த காங்கிரஸ். என் அப்பா நம்மாழ்வார் சொல்கிறார், மகனே உலகத்தில் எல்லா தீய திட்டத்திற்கும் நீ வேறு தேடி போனால் அது அமெரிக்கக்காரன் கையெழுத்தா இருக்கும். இந்த நாட்டில் எந்த தீய திட்டத்திற்கும் வேறு தேடி போனால் அது காங்கிரஸ்காரன் கையெழுத்தா இருக்கும். எனக்கு ஒரு கொலவெறி இருக்கு, என் இனத்திற்கு ஒரு வன்மம் இருக்கு, பகை இருக்கு. ஏன்? உன்னுடைய 3 கையெழுத்தில் என் தேசிய இனத்தின் தலையெழுத்தை மாற்றி விட்டாய். லால் பகதூர் சாஸ்திரி சிரிமாவோ கையெழுத்திலே எங்களுடைய மலையக மக்களை, பல லட்சக்கணக்கான மக்களை குடியுரிமையற்ற நாடற்ற மக்களாக நள்ளிரவில் இறக்கி விட்டாய் வீதியில். நாங்கள் எல்லோரும் அங்கு இருந்திருந்தால் எங்கள் எண்ணிக்கை வலுவாக இருந்திருக்கும். குடியுரிமையை குடடா என்று சொல்லாமல் இரவோடரவாக நாடு கடத்தி இங்கே இறக்கி விட்டு போய்விட்டாய். அங்க இருந்த தேயிலை தோட்டத்தில் இங்க வந்து தேயிலை தோட்டத்தில் இறக்கி விட்டாய். அடுத்து இந்திரா காந்தி அம்மையார் அதே சினிமாவை கையெழுத்தில் தான் தோன்றித்தனமாக என்னுடைய சொந்த நிலத்தை, வெள்ளக்காரங்களத்தில் கூட அது அவன் கட்டுப்பாட்டில் இல்லை, என் பாட்டனுடைய சொந்த சொத்து கச்சத்தீவை எடுத்து கொடுத்து விட்டேன். என் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரம் முற்றுமுழுதாக சிதைக்கப்பட்டுச்சு. கச்சத்தீவு எனக்குன்னா கடல் தூரம் அதிகம், அவனுக்கு கடல் தூரம் அதிகம். நான் எல்லை தாண்டி வாரேன்னு சுட்டுக்கிட்டு இருக்கான், நீ பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த பாப்பியே 2 படகுல என் கொடியை கட்டிட்டு என் பிள்ளைய போயிட்டான், பதறிட்டான். ஒரே மாதிரி உடைய போட்டுக்கிட்டு நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவன் என்னை விட திமிரு பிடிச்சவங்க. அந்த கச்சத்தீவை சுத்தி வந்தவன் சீமான்ங்கிறான். சீமா இல்லடா அவன் போல். அப்ப நான் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு முதலமைச்சர்னு உட்கார்ந்தனா நாடு நிலைமை என்னன்னு வார் நீ எப்படி இருக்கும் பாத்துக்க, நீயே வச்சுக்கன்றான். அதுக்கப்புறம் ஐயா ராஜீவ் அவர்கள், ஐயா ராஜீவ் காந்தி அவர்களும் ஜெயவர்த்தனை அவர்களும் போட்ட கையெழுத்து. அந்த கையெழுத்து தான் வழிந்து திணித்தது எங்களுக்குள்ளே. அதை என் தலைவன் ஏற்க மறுக்க, நீ அமைதிப்படை என்கிற ஒரு அநீதி படையை, அழிப்பு படையை, பீஸ் கீப்பிங் போர்ஸ் என்கிற பீப்புள் கில்லிங் போர்ஸ் அனுப்பி என் மக்களை கொன்னு குவிச்சிட்டேன். அதிலிருந்துதான் என் இனத்தின் வரலாறே மாறுது. 3 இதுல கல்வியை மாநில உரிமையிலிருந்து மாநில உரிமை கல்வி அதை எடுத்துட்டு போன பெருமக்கள் யார்? காங்கிரஸ். எடுத்துட்டு போகும்போது வேடிக்கை பார்த்திருந்த இந்த திமுக. இந்த கும்மி அடிக்கிறாங்களே, இதே கூட்டம் தான். இவர்கள் தான் மாநில உரிமையை பேசுவார்கள். எடுத்து கொண்டு போவனிடத்திலே கொடுத்த இவர்கள் மாநில உரிமை பேசுவார்கள். தர மறுப்பவனுடைய கூட்டணி வைப்பார்கள். எதுக்கு இவனை பிடிச்சி கட்டி தொங்குற? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு தர முடியாதுன்னு சொல்றாங்க காங்கிரஸ். அதுக்காகவா 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த ஒரு தேசிய இனத்தின் மகன் நான். என் இனத்திற்கென்று தனித்த விடுதலை பெற்ற தாயகம், ஒரு சுதந்திர தனித்தமிழீழ தாயகம். அதை அடைகிற ஒரு புனித கனவிலே 50,000 பேருக்கு மேலே போராடி செத்திருக்கும் அந்த தாயக கனவை நசுக்கி நாசமாக்கிய கட்சி ஆட்சி காங்கிரஸ். அதுக்காகத்தானே இந்த நிலத்தில் இருக்கிற நச்சு திட்டங்கள், ஸ்டெர்லைட், அணு உலை, மீத்தேன், ஈத்தேன் எல்லாவற்றையும் நட்டது யார்?
அதே காங்கிரஸ் கட்சி ஆட்சி அனுமதித்ததார் இந்த திராவிட கட்சிகள், 2 கட்சிகள். இவர்களுக்கு தெரியாம அணுவுல வந்து நட்டு போயிட்டானா? முதல்ல அணுவுல எங்க வந்தது? கேரளாவுக்கு. காங்கிரஸ் தான், அதே கம்யூனிஸ்ட் தான், 2 கட்சி தான் இங்க மாறி மாறி. அவர்கள் அனுமதிக்கல. ஏன்? ஏன்? அவன் நிலத்தை அவன் ஆள்றான், அதனால அவன் ஆள விடலை. ஏன்னா நான் வெளிச்சத்துல வாழ்றதை விட உயிரோட வாழ்றது ரொம்ப முக்கியம், எடுத்துட்டு போட்டான். அப்படியே நகர்த்தி வந்து என் ஊர்ல இடிந்த கரையில வச்சுட்டான். ஏன்? அவன் எங்க அவன் வரக்கூடாதுன்னு எதிர்த்தவன் இங்கே வையுங்கிறான். யார்? இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்டும். ஏன்? அவனுக்கு மானம் இருக்கு, எனக்கு அது இல்லை. உண்மையிலேயே மான ரோசம் சூடு சொரணை, சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றோம், நல்ல ரத்தம் ஓடுது, மான தமிழச்சி மாறலாம், நம்ம எல்லாம் பால் குடிச்சிருக்கோம்னா ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸ் ஒரு சீட்டு உனக்கு கிடையாதுறான்னு தோக்கடிக்கணும். காவிரியில தண்ணி உரிய நீரை கொடுக்கவில்லை என்றால் ஒரு இடம் பேரம் பேசிருக்கா, நீ 30 வாங்கு 40 வாங்கு, அத்தனையும் போங்கு, ஊதுரண்டா உனக்கு சங்கு, நீ வாடா வாடா வாடா. டேய், இது ஆண் பெண்ணுலடா, அவ்வளவு புலிடா, வீர புலிகளடா. சீருடை அணியாத துவக்கி ஏந்தாத மக்கள் ராணுவ படையடா, 234 பேரும் படைடா, வெல் ட்ரைன்டு சோல்ஜர்ஸ். பேசி தப்பிச்சு பாடுறா. விவாதத்திலே போய் பங்கேற்கவே கூடாதுன்னு ஓடி போற கூட்டம் நடாது. எந்த கொம்பாதி கொம்பம் வந்தாலும் மோதுவோம்டா. ஏன் இப்ப ஒண்ணு செய்யுங்களா, இப்போ என் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு இந்த நியூஸ் 24/7 அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி கூப்பிடுது. அது மாதிரி இந்த முதலமைச்சர் வேட்பாளர் 4 பேரையும் நிறுத்து. ஒரு பொது அமெரிக்கா மாதிரி ட்ரம்ப் கிளாரி முடிஞ்ச சொல்லி அதோட முடிஞ்சிடும். ஒரு தடவை ஏற்பாடு பண்ணாங்க, சீமான் வாராருன்னு நிகழ்ச்சி ரத்தாயிட்டு. ஆமா, அது நான் வர்றேன்னு தான் சொன்னேன். மாநாட்டுக்கு முன்னாடி 19ஆம் தேதி வந்துடுறேன்னா திடீர்னு இல்லைங்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க, இங்க நீங்க மட்டும்தாங்க வரணும் அப்படின்னு. நான் தான் வருவேன், வேற யாரும் வருவா? ஆமா, ஒரே அவ்வளவுதான். எப்படி கதை? எப்படி அப்படி போய் பேச விடு 10 நிமிஷம். நீங்க வந்தா என்ன செய்வீர்கள்? நாங்கள் வந்தால் பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ், நாங்கள் வந்தால் ஆண்களுக்கும் பஸ் பாஸ், நீங்க வந்தா, நாங்க வந்தால் உரிமை தொகை, நான் வந்தா கருணை தொகை. பெரிய கர்ண பரமாத்மா, கர்ண மகாராசா, கருணை தொகை, குருணை தொகை. ஏய், அது என்ன போய் ஆத்தால பெண் தாத்தா பாட்டி என்னவா பண்ணாங்களோ இந்த கர்மங்கள்ட்ட நாங்க மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி வீதியில இருந்து கத்தி சாய வேண்டியது. என்னமா ஒண்ணு எந்தையாவது பண்ணிடணும்டா அப்படின்னு தான் வெறியில இதை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மாறுதலுக்கான அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல நமக்கு இலக்கு, ஆட்சி முறை மாற்றம். திமுகவை வீழ்த்தி அதிமுகவை, அதிமுகவை வீழ்த்தி திமுகவை ஆட்சியாள வைப்பதல்ல, ஆட்சி முறையவே மாற்றணும், இந்த அடிப்படையவே தகர்க்கணும். இந்த நாட்டிலே வாக்குக்கு 1 ரூபாய் காசு கொடுக்காது 36 லட்சம் வாக்கை வாங்கின ஒரு அரசியல் இயக்கம் உண்டென்றால் ஒரே ஒரு கட்சி தான்டா பெரிய கட்சி, அது நாம் தமிழர் கட்சி தான். எந்த கட்சி? எத்தனை ஆயிரம் பேரையும் நீ எதிர்த்து நில், எவனையும் எதிர்பார்த்து நிற்காதே. தனித்து நில், தனித்துவத்தோட நில், உயர்ந்த தத்துவத்தோடு நில்.